ஊரில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இதனால் காடெங்கும் வெள்ளப்பெருக்கும் நீரோட்டமுமா அந்த காடே தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. அந்த காட்டில் இருந்த சிட்டுவுக்கு ரொம்பவும் பயமாக போயிடுச்சு. அட, மழை இவ்வளோ நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னோட கூடு தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. இந்த மழையில் என் கூட அடிச்சுக்கிட்டு போயிட்டா நான் எந்த காட்டுக்கு போவேன்? ஐயோ கடவுளே, நான் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சு. இனி நான் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு எந்த காட்டுக்கு போவேன் அப்படின்னு அழுதுகிட்டே தன்னோட முட்டைங்களை எடுத்துக்கிட்டு சிட்டு அந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போகுது. ரொம்ப தூரமாக தன் இறக்கைகள் வலிக்க அது பறந்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காடே கிடைக்கல. ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தில் தன் முட்டைகளோடு இருந்தது சிட்டு. அப்பாடா, ஒரு வழியாக எனக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பான இடம் கிடைச்சது. முதல்ல நான் என்னோட முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளியில் வர வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அப்புறம் குஞ்சுகளை நல்லபடியாக வளர்க்கணும். அதுக்கு என்னட்ட தகுந்த பொருளாதார வசதியும் வேணும். அதுக்கான ஏற்பாடு செய்யணும். முதல்ல நம்ம ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியை செய்யலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சிட்டு அங்கேருந்து நகரத்து பக்கமாக பறந்து போகுது. ரொம்ப வேகமாக தன்னோட பயணத்தை தொடங்கின சிட்டு திரும்பி வரும்போது வெற்றியோடு தான் வந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த காட்டிலேயே ஒரு பெரிய இட்லி கடையை ஆரம்பிச்சிருந்தது சிட்டு. முதல் நாளுங்கிறனால அதுக்கு அவ்வளவா வருமானமே கிடைக்கல. கடையும் ஒழுங்காக ஓடலை. அடுத்த நாள் போக போக வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. சிட்டுவுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அந்த காட்டிலேயே பேர் போன இட்லி கடையாக சிட்டுவோட கடை மாறிடுச்சு. ஒரு நாள் சிட்டு ஒரு மலையடிவாரத்தில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தது. இயற்கையை ரசித்தபடியே இருந்த சிட்டுவுக்கு மலை உச்சியில் ஒரு குருவி நிற்கிறத பார்த்துருச்சு. அட, அது என்ன அந்த குருவி மலை உச்சியில் நிற்கிது? நம்ம வேகமாக போய் அதை காப்பாற்றணும். அதுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வேகமாக அந்த குருவிக்கிட்ட போன சிட்டு, இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏதோ தவறான முடிவு எடுக்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். சொல்லு. இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல. எனக்கு வாழ தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நீ எடுத்த முடிவு ரொம்பவும் தவறானது. ஏன் இந்த வாழ்க்கையை இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு நான் என்ன உதவினாலும் பண்ணுறேன். உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி முடிவு மட்டும் தயவு செய்து நீ எடுக்காத. உனக்கு எல்லாமுமா நான் இருந்து ஒன்றா பார்த்துக்கிறேன். உன்னோட அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்னோட வார்த்தைகளை நீ நம்பு. அக்கா, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கக்கா. உங்களை மாதிரி ஒருத்தரை இதுவரை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை. சந்திச்சிருந்தா இந்த மாதிரி தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்க மாட்டேன் அக்கா. உங்களோட வார்த்தைகள் எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்ததுக்கா. நான் இனிமேல் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்வேன். ஒரு வழியாக ஒரு உயிரை ஆபத்துலேருந்து காப்பாற்றிய சந்தோஷமாக 2 பறவைங்களும் அவங்களோட வீடுங்களுக்கு பறந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.